தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சபாநாயகர் பதவி கேட்கின்றார். சபாநாயகர் பதவி கேட்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். திமுக கூட்டணி தன்னை பலப்படுத்துவதற்காக தற்பொழுது மேலும் சில குட்டி கட்சிகளை இணைக்க முன்வந்துள்ளது. தற்பொழுது உள்ள கூட்டணியில் விடுதலை சிறுத்தை கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணியிலிருந்து விலகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சி, டாக்டர் ராமதாஸ் அணி மற்றும் தேமுதிக உள்ளிட்ட ஒரு சில குட்டி கட்சிகளை திமுக கூட்டணியில் இணைக்க மு.க. ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார். அதில் ஒரு குறிப்பிட்ட குட்டி கட்சி எது என்று சொன்னால் அது அதிமுக தொண்டர் உரிமை மீட்புக் குழு. அது ஓ. பன்னீர்செல்வம் தலைமையில் இயங்குகிறது. ஓ. பன்னீர்செல்வத்தை கூட்டணிக்குள் கொண்டு வந்தால் தென் மாவட்டத்தில் மறவர் சமூகத்து வாக்குகளை, முக்குளத்தோர் சமூகத்து வாக்குகளை திமுக பக்கம் திருப்பிவிடலாம் என்று மு.க. ஸ்டாலின் கணக்கு போடுகிறார். திமுக ஆட்சிக்கு வந்தால் 2026இல் திமுக ஆட்சிக்கு வந்தால் ஓபிஎஸ்க்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று திமுக தரப்பில் வாக்குறுதி வழங்கப்பட்டது. ஆனால் ஓபிஎஸ்ஓ தனக்கு துணை முதலமைச்சர் பதவி வேண்டும் என்று கேட்டார். ஆனால் துணை முதலமைச்சர் பதவிக்கு திமுக மறுத்துவிட்டது. அது உதயநிதி ஸ்டாலினுக்கு முன்பதிவு செய்யப்பட்டது. ஆகையால் அது கருணாநிதி குடும்பத்தினர் மட்டும்தான் துணை முதலமைச்சர் பதவிக்கு வர முடியும். ஆகையால் ஓ. பன்னீர்செல்வத்துக்கு திமுக தரப்பில் ரெட் சிக்னல் கொடுக்கப்பட்டது. வேறு வழியில்லாமல் திமுக கூட்டணியில் இணைவதிலிருந்து சற்று பின்வாங்கினார் ஓபிஎஸ். தமிழக வெற்றிக் கழகம் பக்கம் சாய்ந்தார். ஆனால் தமிழக வெற்றிக் கழகமோ ஜனவரி மாதத்துக்கு பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று கூறி கதவை சாத்திவிட்டது. தற்பொழுது மீண்டும் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். தனக்கு சபாநாயகர் பதவி வேண்டும் என்று ஓபிஎஸ் கேட்கிறார். அதாவது திமுக 10 தொகுதிகள் வரை ஓபிஎஸ்க்கு தர சம்மதித்துள்ளதாக கூறப்படுகிறது. அமைச்சர் பதவி வேண்டாம், சபாநாயகர் பதவி வேண்டும் என்று ஓ. பன்னீர்செல்வம் கேட்கிறார். திமுக சபாநாயகர் பதவியை ஓபிஎஸ்க்கு விட்டு தருமா என்பது தெரியவில்லை. ஓபிஎஸ் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். அவர் அமைச்சராக பொறுப்பேற்றால் அவருக்கு அது தன்னுடைய தன்மான குறைவாக கருதுகிறார். சபாநாயகர் பதவி என்றால் கௌரவமாக இருக்கும் என்று கருதுகிறார். ஆகவே திமுகவிடம் சபாநாயகர் பதவி கேட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். பேச்சுவார்த்தை இழுபறியில் உள்ளது.